ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு 1 வீக்கா 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது. ஒரு 2 வீக்ஸாகவே பிஸியாக இருந்தேன். என்னென்னா பசங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் கேக் ஆர்டர் வந்துகிட்டே இருந்தது. இந்த 2 வீக்ஸாகவே கொஞ்சம் ரெகுலராகவே கேக்கு போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் எனக்கு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி வச்சுருந்தேன். பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்க அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த நாள் தான் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருந்தது. எனக்கும் செக் பண்ணணும், ரெகுலர் செக்கிங்கு. அப்புறம் ரித்திக்கு கொஞ்சம் அவளுக்கும் ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தது. என்ன அப்படின்னா எனக்கே தெரியல, பசங்களுக்கு உடம்பு சிக்காயிட்டே இருந்தது. ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா அவளுக்கு ஃபீவர் வந்துகிட்டே இருந்தது. சரி, நானும் என்ன நினச்சேன், ஓகே அந்த வெதருக்கு மாறிட்டு ஃபீவர் வரும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் அவருக்கு ஃபீவர் விட்டு திருப்பி 1 வீக்காக தொடர்ந்து ஸ்டாப் ஆகுது வருது. ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா அவளுக்கு த்ரோட் எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருந்தது. எனக்கு அது ஒன்றும் தெரியல. அதனால தான் எனக்கு குழந்தைக்கு ஃபீவர் வந்துகிட்டே இருந்தது போல். சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எனக்கு அது ஒரு 1 வீக் கழித்து தான் எனக்கு புரிஞ்சுது. ஓகே, இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனால தான் அவளுக்கு ஃபீவர் வந்துகிட்டே இருக்குது அப்படின்ட்டு தான் சரின்னு அவருக்கு போயிட்டு கொஞ்சம் மெடிசன் எல்லாம் கொடுத்துட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் லெனி ஃபுல்லாக ஏர் ட்ரையர் போட்டு முடி ஃபுல்லாக ட்ரையர் உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. சரி, என்ன பண்ணுறதுன்னு அதை எடுத்துகிட்டு இருந்தேன் 1 by 1. ஆக்சுவலாக எனக்கு ஹேர் கட்டிங் பண்ண எனக்கு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப வருஷமாக என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியும். எனக்கு ரொம்ப லாங்கு திக்காக ஹேராக இருந்தது. எனக்கு எதனாலேயோ என்னவோ தெரியல, எனக்கு முடி கொட்டுனதுனாலும் ஆஃப்டர் டெலிவரி ஆட்டோமேட்டிக்காக கொட்டுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் என்ன அப்படின்னா எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஷார்ட் ஹேர் எனக்கு யூஸ்வலாக ரொம்ப ஷார்ட் ஹேர் ரொம்ப பிடிக்கும். அது சின்னதுலேருந்தே எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆனால் எங்கள் அப்பா விட மாட்டார், ஷார்ட் ஹேரெல்லாம் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பார். ஸோ நான் அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாவ் பஜ்ஜி தான் சாப்பிட்டேன். ஸோ நான் இத்தனைக்கு 2-3 க்ராஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். லெனிக்கும் அன்றைக்கி ஸ்கூல் லீவாக தான் இருந்தது. ஸோ நான் போகும்போது என்ன பண்ணேன், மஷ்ரூம் வச்சு நான் ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ பசங்களுக்கு பசிக்கும்ட்டு. பட் எனக்கு ரொம்ப பசி எடுத்தது. பிளட் டெஸ்ட் அது இதுன்னு கொடுத்ததுனாலே உணவு தெரியல, ரொம்ப டயர்டாகிட்டேன். ஸோ அங்கே கணேஷ் இருக்கும். ஸோ கணேஷில் கொஞ்சம் சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும் ஃபுட்டுன்னு நினச்சிட்டு. எப்போவுமே நல்லாயிருக்கும். இப்போது என்னென்னு தெரியல, வேறு யாரோ வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அந்தளவுக்கு ஃபுட்டு எனக்கு திருப்தி வரல. இது அதுக்கு அடுத்த நாள் சண்டே. ஸோ சண்டே மார்னிங் போயிட்டு மட்டன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அன்றைக்கெல்லாம் நல்லா இருந்தார் ரித்தி. மட்டன் சூப் மாதிரி வைக்கலாம் என்னென்னோ டிசைட் பண்ண. சரி நம்ம அரைச்சி விட்டு தண்ணி குழம்பு மாதிரி மட்டன் தண்ணி குழம்பு மாதிரி வச்சுட்டு இட்லி தோசை வச்சா சூப்பராக இருக்கும். அது கூட தேங்காய் சட்னி அப்படின்றதுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 6 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, அது கூட ஜீரகம், மிளகு, அது கூட சோம்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தனியாக ஆனியன், இஞ்சி, பூண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துட்டு இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கினா போதும். ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி. ஏன்னா மட்டனுக்கு தக்காளி நிறைய போட்டால் நல்லா இருக்காது. சிக்கனுக்கு போடலாம், பட் மட்டனுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. 2 பீஸ் அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக கசகசா சேர்த்துட்டு நல்லாவே இது வதக்கி விட்டுட்டு போகிறேன். இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துட்டு இந்த சைடில் நான் டீயும் போட்டுட்ருந்தேன். ஸோ காலையிலேருந்து டீ இன்னும் சாப்பிடல. ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். இந்த குக்கர்லேயே டேரெக்டாகவே நான் தாளித்து போகிறேன். சூப் வேணான்ட்டாங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா அது போட்டுட்டு நல்லாவே வதக்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி
இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக மட்டன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே சேர்ந்து கொஞ்சமாக வந்து போனு, அது கூட கொஞ்சமாக கறி எல்லாமே சேர்ந்து நல்லா இருந்தது. கொஞ்சம் ஃபேட்டு சேர்த்து எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து சட்னிக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன். நல்லா கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா க்ரீன் சட்னி சூப்பராக இருந்தது. இது கொஞ்சமாக கடுகு தாளித்து நான் தாளித்து மட்டும் கொட்டிக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாருக்கும் இட்லி பண்ணலான்னு தான் பிளான். ஆனால் வந்து ரித்திக்கோ லெனிக்கு எனக்கு தோசை தான் வேணும் அப்படின்னாங்க. சரி அவங்களுக்கு தோசை பண்ணிடலான்னு. யூஸ்வலாக கேஸ்டனில் தான் தோசை செய்வேன். இந்த வாட்டி வந்து ஆக்கிங் ஒரு பேன் இது ரொம்ப வருஷமாக வச்சிட்ருக்கேன் தோசை பேன்னு. ஸோ இதில் செய்யலாம். கொஞ்சம் மெல்லிஸாக வரும், பெருசாகவும் வரும். ஒரு தோசை வந்து ஒருத்தர் சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்குன்றதுனால சரி நம்ம இந்த பெரிய தோசையே செய்யலான்றதுனால பெரிய தோசையே பண்ணிடுறேன். ஆகுது அப்போ வெயிட் பண்ணுறியா? ஸோ குக்கரில் வந்து ஒரு 4-5 விசில் போட்டு எடுத்து இது கொஞ்சம் இலசா இருந்ததுனால 4 விசில் தான் வச்சுருந்தேன். ஸோ அது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சம் திக்காகிட்டு இருந்தது. எப்போவுமே தண்ணி குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இது தோசையோடு இட்லிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. இது கூட தேங்காய் சட்னின்றது நல்ல காம்போவாக இருக்கும். இது இட்லிக்கு, தோசைக்கு, பூரி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மட்டன் குழம்பு. ஸோ சுட சுட இட்லியோட எனக்கு இந்த துணியில் வச்ச இட்லி தான் ரொம்ப ஊரில் எல்லாம் மட்டன் குழம்பு இட்லி இது காம்போ வந்து அடிச்சிக்கவே முடியாது. ரொம்ப நாள் கழித்து நான் வந்து அந்த காம்போவில் சாப்பிட்டேன். ரொம்ப சாஃப்டான இட்லி, இது கூட வந்து தேங்காய் சட்னி, மட்டன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த பிளேட் பிடிக்கலன்றதுனால வேறு பிளேட்டு மாற்றிக்கிட்டேன். ஏன்னா எடுத்து சாப்பிட்றலாம் கிடையாது. நல்லா அதில் அப்படியே ஃபில்லிடாக இருந்து சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும். ஸோ இந்த விலாக் இதோடு முடிச்சுக்கிறேன். அந்த விலாக் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.